ஒவ்வொரு ஆண் ஸ்டாண்டப் காமெடியனுக்கும் பெண்களை பற்றி பேசுவது எப்போதுமே உச்சக்கட்ட நகைச்சுவை. பெண்கள் ஷாப்பிங்னு போனாங்கன்னா, பெண்கள் மேக்கப் போட ஆரம்பிச்சாங்கன்னா, பெண்கள் வாய திறந்தாங்கன்னா என்று சரமாரியாக ஜோக்குகள் என்ற பெயரில் கழுத்தறுப்பார்கள். ஆமாம் சஞ்சய், உங்கள் தோல்வியுற்ற டிண்டர் டேட் குறித்து ஒவ்வொரு மேடையிலும் எங்களுக்கு ஒரு டெட்டாக் கொடுக்கிறீர்களே, அதை நாங்கள் எந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம்? தப்பித் தவறி பெண்கள் தங்களை பற்றிய உங்களின் ஜோக்குகளுக்கு கண்ணை உருட்டும் போது ரிலாக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக் என்று சமாளிப்பு வேறு. பெண்களின் மாதவிடாய், குழந்தை பெற்றெடுப்பது என்று நீங்கள் காமெடி என்ற பெயரில் எங்களை கேலி செய்யலாம். ஆனால் உங்கள் பலவீனமான ஆணிகோக்களை பற்றி நாங்கள் கேலி செய்யும் போது நாங்கள் உங்களுக்கெல்லாம் மிகவும் கசப்பானவர்களாகி விடுகிறோம். ஸ்டாண்டப் காமெடியில் பெண்கள் ஏன் மிக குறைவு தெரியுமா? ஒரு ஆண் மேடை ஏறும் போதும் ஒரு பெண் மேடை ஏறும் போதும் ஆடியன்ஸ் அவர்களை பார்க்கும் விதமே தனி. ஒரு பெண் தன் உடலை பற்றி பேச துணிந்தால் ரொம்ப அசிங்கமா பேசுறாளே, சமூகத்தை பற்றி பேச துணிந்தால் ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி அரசியல் பேசுறா, ஆண்களை பற்றி பேசினால் பெரிய ஃபெமினிஸ்டா இருப்பா போல, வேற எதையும் பற்றி பேசினால் இது ஒரிஜினல் கண்டென்ட்டானே தெரியலையே என்ற உங்களது ஏளனமான பேச்சு உங்களிடமெல்லாம் பேசி வெற்றி பெற முடியாதுதான். இதற்கிடையில் மிஸ்டர் அரைத்தமாவு 1992 முதல் அதே மாமியார் ஜோக்குகளை சொல்கிறார். நீங்களும் எப்போதும் போல எழுந்து நின்று பாராட்டுகிறீர்கள். ஆணாதிக்கத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சானிட்டரி பேட் மீதான வரியை பற்றி பேசுகிறோம். எங்கள் காதலர்களும் கணவர்களும் எங்கள் சைஸுகளை தெரிந்து வைத்திருப்பதை விட பிளிப்கார்ட்டும் மிந்த்ராவும் நன்கு அறிந்திருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறோம். ஆடியன்ஸில் சில வக்கரம் பிடித்த தொல்லைகளின் கமெண்ட்டுகளையும் சகித்துக் கொண்டு உரையாடுகிறோம். தடைகளை மீறி ஒவ்வொரு பெண்ணும் இங்கு மேடையேறுகிறாள். மைக்கை கெட்டியாக பிடிக்கிறாள். அவளது மேடையை சொந்தமாக்கிக் கொள்கிறாள். நகைச்சுவை அவளின் இதயத்திலிருந்து உருவாகிறது. ஸ்கிரிப்டை புரட்டி போடலாமா பாஸ்? அப்ப மைக் அது இனி எங்களுடையது.